எல்லாருக்கும் வணக்கம். ஜஸ்வின் சமையலுக்கு வர வைக்கிறேன். பன்னீர் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. சட்டியை எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. பட்டை 2, லவங்கம் 2, சோம்பு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 2 காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. நான் காஷ்மீர் மிளகா போட்டிருக்கேன். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதத்துக்கு எல்லாமே தொட்டுக்கலாம். 2 நிமிஷம் வணக்கிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. 6 பூண்டு போட்டுக்கோங்க. இஞ்சி, சின்ன சைஸ் இஞ்சி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. 2 மினிட்ஸ் நல்லா வணக்கிட்டு 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வணக்கிக்கோங்க. கண்ணாடி பதத்தில் வரணும். நம்ம எந்த கொழும்பு செய்ய போகிறோன்னா கூட மிளகு, ஜீரகம் 2மே சேர்த்துக்கோங்க. ஹெல்த்தியும் கூட, சின்ன பசங்களுக்கும் ரொம்ப நல்லது மிளகு, ஜீரகம். நான் 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். நல்லா வணக்கிக்கோங்க. நீங்கள் மிளகாவை கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிளகை சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டிஷ்ஷு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். தனியா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சப்பாத்தி ஹார்டாக வருதுன்னா நம்ம மாவு பெனிறதுக்கு முன்னாடி பால் ஊற்றி பெனிஞ்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாக வரும். மாவு பெனிஞ்சதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றி மறுபடியும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தியை செஞ்சு வச்சுட்டு ரொம்ப நேரம் கழித்து நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா கூட அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். 3 சைஸ் தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி கூடவே உப்பு போட்டிருக்கேன். கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. 3 முந்திரி போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வணங்கட்டும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. ஒரு சட்டியை எடுத்துக்கோங்க. 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஜீரகம் 1/4 ஸ்பூன், 3 பிரிஞ்சி இலை எடுத்துக்கோங்க. அரைச்சி வச்சுருக்கிற மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா வணக்கி விட்டுட்டே இருங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ கொழும்பு நல்லா வேகட்டும். கூடவே 2 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கோங்க. கொழும்பு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க அடிக்கடி. நீங்கள் சப்பாத்தி பெனிறப்போ ஓமம் 1 ஸ்பூன் போட்டு பெனிஞ்சுக்கோங்க. நல்லா செரிக்கும். கொழும்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பன்னீர் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படியே சாப்பிட பிடிக்கலாட்டி ஒரு சட்டியில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க பன்னீரை. நான் அப்படியே நறுக்கி சேர்த்துருக்கேன். பன்னீர் சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.